தாழ்க்கையில் நமஸ்காரங்கள். श्रीनिवासेति श्रेष्ठदया पात्रं गुणान्वितः कौशिकोऽनन्तरङ्गार्यश्चिरं विजेतां भुवि न्यस्तात्मीयभरं वरप्रदगुरुं वैराग्यभाग्यो रथो वेदान्तामृतसारवन्तमनघात् श्रीनिवासात् गुरोः श्रीशैलान्वयकौस्तुभस्य तनयं श्रेयोनिधे श्रीनिधेः वन्दे साधुकटाक्षकेणनिलयं श्रीकृष्णसत्तेशिकम् श्रीवासरङ्गपरकालमुनित्रयाप्तलक्ष्मात्मरक्षणे चित्तैकागमान्तम् आचार्यभक्तिपरिपूतमनर्घशीलं गोपालदेशिकमुनिं गुरुमाश्रयामः। नारायणाख्यतिराजपदाब्जभृङ्गश्रीवासयोगिगुरुणार्पितभारमीशे भक्त्यादिपूर्णवरदारिकृपात्तचिह्नं श्रीश्रीनिवासमुनिवर्यमहं प्रपद्ये। श्रीनारायणयोगीन्द्रवरदारिकृपाश्रयं रङ्गेशपादविनतं श्रीनिवासमुनिं भजे। श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किककेसरी वेदान्ताचार्यवत्यो मे सन्निधत्तां सदा हृदि यो नित्यमच्युतपदां जयुग्मरुक्मव्यामोहतस्तरितराणितनाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दैविकसिन्धो रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये। विगाहे यामुनं तीर्थं साधुवृन्दावने स्थितं निरस्तजिह्मगस्पर्शेऽत्र कृष्णकृतादरः नाथेन मुनिनाथेन भवेयं नाथवानहं यस्य नैगमिकं दत्तमस्तामलकताङ्गतं यस्य सारस्वतस्रोतोऽकुलामोदवासितं श्रुतीनां श्रमायालं शठारिं तमुपास्महे। वन्दे वैकुण्ठसेनान्यं देवं सूत्रवती सखं यद्वेत्र शिखरस्पन्दे विश्वमेतद्व्यवस्थितं सहधर्मचरीं शौरेः सम्मन्त्रजगद्धितामनुग्रहमयीं वन्दे नित्यमज्ञातनिग्रहाम् कमप्याद्यं गुरुं वन्दे कमलागृहमेधिनं प्रवक्ता छन्दसां वक्ता पञ्चरात्रस्य स्वयं रामानुजदयापात्रं ज्ञानवैराग्यभूषणं श्रीमद्वेङ्कटनाथार्यं वन्दे वेदान्तदेशिकं ஷீரொன்னதோப்புல் திருவேங்கடமுடையான் பாருண்ணச் சொன்ன பழமொழியுள்ளோரொன்னுதானே அவையாதோ தாரணியில் வாழ்வார்க்கு வானேரப்போவளவும் வாழ்வு प्रख्यात श्रुति विभवान् गुरून् शेषान् प्रश्रित्य प्रणयति वेङ्कटेशः लक्ष्मीश प्रपदन वैभव प्रतिष्ठां रागान्ध्य प्रशमनकरीं रहस्य रक्षां लक्ष्मीपतेर्यतिपतेश्च दैकधाम्नोः योऽसौ पुरा समजनिष्ठ जगद्धितार्थं प्राच्यं प्रकाशयतु वः परमं रहस्यं संवादयेष शरणागतिमन्त्रसारः। रामानुजाय नमः। श्रीमते निगमान्त महादेशिकाय नमः। शरणागति गद्यभाष्यத்திலே பகவத் பிரபத்தி பண்ணக்கூடிய கட்டம் புருஷகார பிரபத்தி பண்ணி இப்போ பாஷிகாரர் பகவத் பிரபத்தி பண்ணக்கூடிய சமயத்திலே பகவானோட திவ்யமான ஸ்வரூபம் திவ்யமான மங்கள விக்கிரகம் அதோட ஆச்சரியமான ரூபம் என்ன குணங்கள் என்ன அதெல்லாம் அனுசந்தானம் பண்ணி பகவானோட கல்யாண குணங்களோட அனுசந்தானம் பண்ணிட்டு இருக்கார். குணங்களினால தான் விக்கிரகம் அப்படின்னு சொன்னாலும் விக்கிரகத்தோட அனுசந்தானம் இங்கே முதல் பண்றாள். என்ன நமக்கு பிரபத்திக்கு பகவானோட ஒரு தியானம் ஆலம்பன சம்சீலனம் அப்படின்னு மனசுக்கு ஆலம்பனை கிடைக்கிறது. இதெல்லாம் ரொம்ப பிரயோஜனம் அப்படின்னு சொல்லி அது போக்கியமாக இருக்கு. பிராபியத்திலையும் பகவானோட திவ்யமங்கள விக்கிரகத்தோட அனுபவம் கைங்கரியங்கள் இதெல்லாம் போக்கியமாக இருக்கு அப்படின்னு கூடிய திருஷ்டினாலே கல்யாண குணத்துக்கு இன்னும் முதலியே திவ்யமங்கள விக்கிரகத்தையே இங்கே ஆராதனை இது பண்றார், ஸ்தோத்திரம் பண்றார். அதார்த்தம் கல்யாண குணங்கள் ஒரு குணங்களும் அத்தியுத்கிருஷ்டமான குணங்கள் அனந்தமான குணங்கள் இருக்கு பகவானுக்கு. ஆனாலும் எத்தனை குணங்கள் அனுசந்தானம் பண்ணாலும் முடியாது. ஆனால் முக்கியமான நமக்கு சரணாகதி பண்ணக்கூடிய சமயத்தில் பிரதானமாக வேண்டின குணங்கள் அதில் முதல்ல பரத்வ பிரயுக்தமான குணங்கள், ரெண்டாவது சௌலபிய பிரயுக்தமான குணங்கள். இதுதான் ரொம்ப பிரதானமானது. இந்த பரத்வ பிரயுக்தமான குணங்களில் ஷாட்குண்யம்ன்றது எல்லா அதோட சங்கிரகம் அதோட விஸ்தாரம் தான் மற்ற குணங்கள் எல்லாம் அப்படின்னு சொல்கிறா. அந்த மாதிரி அந்த ஷாட்குண்யத்தை எல்லாம் அனுசந்தானம் பண்ணி இப்போ சௌலபிய பிரயுக்தமான குணங்கள் எல்லாம்
இங்கே அனுசந்தானம் பண்றார். ஆஷ்ரிதாளோட ரட்சணைக்காகவே இருக்கக்கூடிய பிரதானமான குணங்கள் பகவானுக்கு. அந்த குணங்களை இங்கே அனுசந்தானம் பண்ணச்சே சௌஷீல்யம்ன்றது முதல் சொன்னார். சௌஷீல்யம் அப்படின்னுட்டு எல்லா சாமானியமான மனுஷால் எல்லா ரூபத்திலையும் பகவான் அவதாரம் பண்ணோம். நீங்க விபவாவதாரத்துல நேராக தன்னோட திவ்யமான ரூபத்தை இங்கே எல்லாருக்கும் சாட்சியாக மாம்ச சக்ஷுக்கும் கூட தெரிகிற மாதிரி பகவான் தன்னையே இங்கே பிரகாசப்படுத்தினான். ஆனா எல்லாருமே தெரியல. அது வேற விஷயம். ஆனா ஞானிகள் எல்லாம் தெரிஞ்சாள். அவளை யார் ஆசிரியிச்சாளோ அவளுக்கும் கூட அந்த லாபம் கிடைச்சது. வியாசப்பிரசாதாதகம் சுதவான் அப்படின்னு சஞ்சயர் சொல்றார். வியாசரோட பிரசாரத்தினால அவருக்கு எல்லா விதமான ஞானம் அந்த வரத்தினால நேராக பகவத்கீதையோட உபதேசத்தை பார்த்தார் சஞ்சயர். இந்த மாதிரி பக்தாளுக்கு நிறைய உபகாரம் இந்த விபவாவதாரத்தில் பகவான் பண்ணா. நேராக கோபிகளுக்கெல்லாம் அவளோட சமனாக இருந்து அவளோட பாக்கியத்தை எல்லாம் ஸ்தோத்திரம் பண்றா. சௌஷீல்யம் வந்துச்சே அந்த கோபிகளுக்கு கிருஷ்ணன் அவதாரம் பண்ணா அதே ஸ்தலத்திலேயே அவளும் இருந்தா. அவனுக்கு அனுரூபமான அனுகுணமான வயசும் இருந்தது. அதுக்கு அனுகுணமான லிங்கமும் இருந்தது. ஒரு ஸ்திரீ ஆகி அவனை பிரீத்தி பண்றது சுவாபாவிகமாக வந்தது. அதே மாதிரி அவளுடையே இருந்து கோபாலகனாகவே எல்லா விதமான அவன் அனுபவங்களையும் பகவான் கொடுத்தான். அப்படியெல்லாம் அவளோட பாக்கியம் கோபியோட பாக்கியம் சொல்றார். இதெல்லாம் அவனோட சௌசீல்யத்தை காமிக்கிறது. பகவான் எந்த மாதிரி எத்தனை உத்கிருஷ்டனானவன் இங்கே இப்படி சாமானியமான ஜனங்களோட இருந்து வேற விசேஷமே இல்லைன்ற மாதிரி நீரந்திர சம்ஸ்லேஷம் அப்படின்னார். ஒரு விதமான வித்தியாசமும் இல்லாத மாதிரி பரிபூர்ணமாக அவளோட கலந்து இருந்த அவனோட சுபாவத்தை இங்க சொல்றார். ராமாவதாரத்துல அப்படியே குஹன், விபீஷணன், சுக்ரீவன் இவ பக்கத்துல எல்லாம் பகவான் காமிச்ச அந்த குணம் சௌசீல்யம் அப்படின்றது. வாத்சல்யம் அப்படின்றது அவனோட ஆශ්ரிதாள பக்கத்துல அவன் சர்வஜனானாலும் கூட தோஷத்தை பார்க்காமல் அவளை லகுர் தண்டகா பிரபன்னஸ்யா அப்படின்னு சொல்றா. பிரபன்னனுக்கு லகுவான தண்டனை அப்படின்னுட்டு க்ஷமிச்சு எத்தனையோ அபராதங்களை எல்லாம் க்ஷமிச்சு விடுறான். பிராமாதிகமான அபராதங்கள் இவனுக்கு பாதிக்காத மாதிரி பண்றான். இதெல்லாம் அவனோட வாத்சல்ய பிரயுக்தமான மகாகுணம். அது வாத்சல்யத்தினாலே தோஷத்தை குணமாக அவன் பார்க்கறது இல்லை. தோஷத்துக்கு லகு தண்டனை கொடுக்குறான். இல்லை அப்படின்னா அதை சுத்தி பண்ணி ஸ்வீகாரம் பண்றான். திருத்தி பணிகொள்வான் என்ற சொல்ற மாதிரி சுத்தி பண்ணி ஸ்வீகாரம் பண்றான். இல்லைன்னா கீழ்மேனில் சேரும் வழி அறுத்தோம் அப்படின்னு சொல்ற மாதிரி அந்த தப்பான மார்க்கத்துல வழியில போகாத மாதிரி நமக்கு ஆச்சாரியால் அனுகிரகம் பண்றா. இந்த மாதிரி தான் சுவாமி தேசிகன் நீங்க சொல்றார். தோஷானாம் குணத்வேன தர்சனம் இது தூ அதிவாதா அப்படின்னார். அவனோட வாத்சல்யத்தோட வைபவத்தை சொல்றதுக்காக சில பேர் அப்படி சொல்றா. தோஷத்தையும் குணத்தை மாதிரி பார்க்கறான் அப்படின்னு. அதிவாதம் அப்படின்னா நான் சொல்லக்கூடிய விஷயமே உத்கிருஷ்டமானது சொல்ற மாதிரி நம்ம தேவத்தையே பரத்வத்தை சொல்றது அதிவாதம் அப்படின்றது. இது யஹா சத்தியேன அதிவதத்தி ஏஷத்துவா அதிவதத்தி யஹா சத்தியேன அதிவதத்தி பூம வித்யில வருது சாந்தோக்கியத்தில். சத்தியசப்தித்தனான பரமாத்மா தான் எல்லாத்துக்கும் உத்கிருஷ்டனானவன் அப்படின்னு சொல்றவன் தான் நிஜமாக அதிவாதியாராம் அப்படின்னுட்டு. அந்த மாதிரி குணத்தை தோஷத்தை குணமாக எடுத்துக்கோறான் அப்படின்றது இல்லை. தோஷத்தை பார்க்காம இருக்கலாம் அப்படி சொல்லலாம். இல்லைன்னா க்ஷமிச்சு விடுறான் அவனுடைய மகா குணத்தினாலே. அல்பமான தோஷம் ஏதோ ஒரு வியாஜத்தினாலேயே காப்பாத்துறான். சுத்தி பண்ணி ஸ்வீகாரம் பண்றான். காட்டின்யே சதி சிக்ஷையாப்பி அனகயன்னு குரோடீகரோதி பிரபுன்னு சுவாமி தேசிகன் சொல்றார். கௌட்டில்யே சதி சிக்ஷையாப்பி அனகயன். குட்டில சுபாவம்னா நான் தப்பு பண்ணாலும் பண்ணுவே இல்லை அப்படின்னு யார் ஆர்கியூ பண்றாளோ தர்க்கம் பண்றாளோ அவள் பக்கத்துல சிக்ஷை கொடுத்து அவளை சுத்தியா பண்ணி
ஸ்வீகாரம் பண்றா. பகவான் விடமாட்டான், பிரபத்தி பண்ணிட்டா கைவிட மாட்டான் அப்படின்னு சொல்லக்கூடிய மகாகுணம் வாத்சல்யம், இல்ல வாத்சல்ய பிரயுக்தமான அவனுடைய செயல்கள் பகவானுடையது. அதோட அந்த க்ஷமையும் அதுலேயே சேர்ந்திருக்கு. ஏன்னா க்ஷமையோட காஷ்டே அதுதான் எல்லை நிலம், அதுதான் இது வாத்சல்யம்னு சொல்றது. க்ஷமா காஷ்டாபூத வாத்சல்ய கதனேன க்ஷமாபி உக்தா பவதி அப்படின்னார். தாரணம் மார்தவம் அப்படின்னு சொன்னார். அவனுக்கு ரொம்ப மிருதுவான மனசு. ஆஸ்ரிதாள் பத்தி ஐயோ அப்படின்னு ஆண்டாள் சொல்ற, ஆவாவென்று ஆராய்ந்தருள் அப்படின்னுட்டு. ஐயோ இவனுக்கு இந்த மாதிரி ஒரு அஞ்சலி பண்ணுட்டான், இவனுக்கு ஒண்ணுமே பண்ணலையே நான், இந்த மாதிரி எல்லாம் நினைக்கிறான். பரதனை இங்க அங்க போய் சரையு நதியில எப்படி சரையும் அவகாகத்தே அப்படின்னு சொல்றான். கதன்னு அபராத்திரேஷு சரையும் அவகாகத்தே. காட்டுல ராமன் கஷ்டப்பட்டு இருந்தான். அங்கே எல்லாம் ஒரு விதமான அனுகூலமும் இல்லை, எல்லாம் அங்க இருந்தாலும் அவனுக்கு அதெல்லாம் தெரியலையா. பரதனை நினைச்சுக்கோறான். கதம் வினா கைகேயி புத்திரம், அவனை விட்டு எப்படி நான் இருக்க முடியும். அவன் அங்கே அவ்வளோ கஷ்டப்படுறானே, நான் நான் இங்கே அவனையே நினைச்சிட்டு இருக்கேன் நான் எப்படி சொல்றான். அவன் லக்ஷ்மணர் வேற ஏதோ விஷயம் எல்லாம் எடுத்து சொல்றா, அதெல்லாம் விட்டுடு, நீ பரதன விஷயம் சொல்ல, எனக்கு ரொம்ப பிரியமானது. இந்த மாதிரிலாம் சொல்றது ஆட்சித்தாவுடைய விரக அக்ஷமத்தையா சுப்பிரவேசத்துவம். அக்ஷமதையா அப்படின்னு அவனுக்கு க்ஷமிக்க முடியாது, அவனுக்கு ரொம்ப கஷ்டப்படுறான். ஆஸ்ரிதாளோட விரகத்தை கஷ்டப்படுறான். விபீஷணன் வந்தப்போ சரணாகதி பண்ணப்போ சொல்றார், அவன் பூமியும் பூமியும் சமவலோகையன்னு அப்படி என்றார். விபீஷணனும் ராமர் முன்னாடி நின்றுட்டு ரொம்ப வெக்கப்பட்டானான். ஐயோ இவ்வளவு நாள் வராம இருந்தேனே நான் அப்படின்னுட்டு. அவன் நிலத்தை பார்த்து காலில் நிலத்தை கீறின்னு இருந்தான். ஐயோ இவ்வளவு நாள் வராம இருந்தேனே அப்படின்னுட்டு. ராமர் அவனே லோச்சனாபியாம் பிபன்னிவா அப்படின்றார் வால்மீகி. கண்ணல்னாலேயே பெருகண்டா இந்த மாதிரி ஒரு பக்தம் சேர்ந்தானே, ரொம்ப சந்தோஷமாம், தனக்கே லாபமான மாதிரி நினைச்சானாம் ராமன். விபீஷணன் சரணாகதி பண்ணப்போ இதெல்லாம் அவனோட மிருதுவான சுவாவம் காமிக்கிறது. அவனுக்கு சாபராதேஷு சாசனோன்முகஸ்யாபி சாம பிரதானத்துவம் வா. ரொம்ப சமனாக மிருதுவாக பண்ணுறான் அவன். சாசன உன்முகசியாப்பி, சாசனம் பண்ணுறதா இருந்தாலும் ரொம்ப நல்ல வார்த்தைகள்னாலே சொல்லி அவனை சாந்த வச்சனங்களோட சொல்லி அவனுக்கு சமாதானம் பண்ணுறது. அபராதம் பண்ணிடுவாளுக்கு சாசனம் பண்ணிச்சியும் கூட மிருதுவாக தான் ராமர் சொல்றார் அப்படின்னுட்டு. அது சொல்றார், சாமோபகிதையா வாச்சா ரூக்ஷாணி பரிவர்ஜயத்து. ரொம்ப கடினமான வாக்கியங்கள் எல்லாம் சொல்ல மாட்டார் அப்படின்னுட்டு பகவானோட விஷயத்துல சொல்லுச்சு. ஆர்ஜவம்ன்றது ஒரு பெரிய மகாகுணம் பகவானுக்கு. ருஜு ஸ்வபாவம் அன்னுட்டு. கர்மண் ஏகம் வச்சஸ் ஏகம் மனசு ஏகம் மகாத்மனாம் அப்படின்னுட்டு சொல்ற மாதிரி காயா வாச்சா மனசா ஏகரூபமாக இருக்கக்கூடிய ஒரு மகாகுணம். இந்த வால்மீகி நிறைய இடத்துல ராமருக்கு காமிக்கிறார். எடுத்து ஹனுமாருக்கும் அப்படியே ஆர்ஜவம் குணம் இருந்தது, இதெல்லாம் காமிக்கிறார். சூர்பனகா வந்தப்போ அவள் காட்டில் யாரோ ஒரு ஸ்திரீ வரா. அவன் கேட்டா, நீ யாரு, நீ இவ சுந்தரமாக இருக்கியே, யாரு நீ, எப்படி எப்படி இங்கே வந்தே, இதெல்லாம் கேட்டப்போ இவருக்கு ஒன்றும் பொய் சொல்லி அவ அபியாசமே கிடையாது ராமருக்கு. விசேஷமாக ஸ்திரீகள் பக்கத்தில் அப்படின்னு வால்மீகி சொல்றார். இவனுக்கு ஒரு ஆர்ஜவம் குணத்தினால எப்படி இருந்ததோ எல்லாம் அப்படியே சொல்லிவிட்டான் ராமன். ருஜு புத்தி தயா சர்வம் ஆக்கியா துமுபச்சக்கிரமே எல்லாம் சொல்றதுக்கு ஆரம்பிச்சுட்டாரான். ருஜு புத்தி ஆர்ஜவம் அப்படின்றது ஏகரூபமா இருக்கிறது. காயா வாச்சா மனசா ஏகரூபமா இருக்கிறது. வாக்குல ஒண்ணு மனசுல ஒண்ணு அப்படி இல்லை. அது பகவானோட ஆர்ஜவம். அதனாலதான் ராமோ துர்ணாபிபாஷத்தை இதெல்லாம் சொல்லுச்சே. ரெண்டு வாக்கு கிடையாது, ஒன்று சொன்னா அவ்வளவுதான். திஸ்தாபயதி நாஸ்ரிதானு துர்ததாதி நச்ச அர்த்திபியா ராமோ துர்ணாபிபாஷத்தே துஷரம் நாபிசந்தத்தே. எல்லாம் ரெண்டு அப்படி என்ன இல்லை, அவனுக்கு எல்லாம் ஏகரூபம். சொன்னா அதுதான் அந்த மாதிரி தான் நடக்கிறது, அந்த மாதிரி தான் நடப்பான். எல்லாம் ஒரு விஷயம் சொன்னா முடிஞ்சது. இதெல்லாம் ருஜு புத்தி அப்படின்னு காமிக்கிறது அவனோட ஆர்ஜவம்.
மனோவாக்காய வியாபாராணாம் மிதஹ சம்வாதித்வம். அது ஒன்றுக்கு ஒன்று பரஸ்பரமா அனுரூபமா இருக்கிறது, வேற விரோதமே இல்லாத மாதிரி. தேன சம்ஸ்கிருதேஷு விப்பர்லிப்சா அனுதயா அப்படின்னார். சந்தோ சந்தேகமே இருக்காது. அப்போ ஆஷிதாள பக்கத்தில் மனசில் ஒன்று நினைக்கிறது, வேற ஏதோ சொல்றது, வேற ஏதோ பண்ணுறது, இந்த மாதிரி எல்லாம் சந்தேகங்கள் இல்லை. அவர் வேற வேற விதமான பாவனைகள் எல்லாம் வர்றதுக்கு அவகாசமே கிடையாது அப்படின்னார். சந்தேகம் பட மாட்டான் ஆஷிதாள் விஷயத்தில், ஏகரூபமா இருப்பான் அவன் அப்படின்னுட்டு. சௌஹார்தம் அப்படின்னா சுஹൃதம் சர்வபூதானாம் சொல்றது, ஸ்ருதியே சொல்றது இது. இது வந்து எல்லாம் எல்லாருக்கும் அவன் சௌஹார்தம்னா அவனுடைய சமானமான மனசு, நல்லா அவனுக்கு அனுரூபமான அவனுக்கு அனுகூலமான மனசே உள்ளவன் சுஹൃத் அப்படின்னு சொல்றான். எனக்கு என்ன மாதிரியே ஒருத்தர் எனக்கு அனுகுணமான அனுரூபமான அனுகூலமான ஒரு மனசு என்ன பக்கத்துல யாருக்கு இருக்கோ அவள் எனக்கு சுஹൃத்தாரா. சுஹൃத்துல வயசுல அதிகமா இருக்கலாம், கம்மியா இருக்கலாம், அது சுஹൃத் அப்படின்னு சொல்றது. உரசா பிரதிஜக்ராஹ பார்த்தம் சஞ்சாத்திய மாதவா அப்படின்னு அவனுடைய வக்ஷஸ்தலத்தை பிடிச்சிண்டு அவன் பிடிச்சிருந்தான் அர்ஜுனனே. அவனே நல்லா அவனை பூர்ணமாக கட்டுண்டான் அப்படின்னுட்டு. உரசா பிரதிஜக்ராஹ பூர்ணமாக ஆலிங்கனம் அவனுக்கு சௌஹார்தம் பண்ணிச்சு. அவன் அர்ஜுனனே கிருஷ்ணர் வந்து எப்படி கட்டுண்டார், ஆலிங்கனம் பண்ணிண்டார், பூர்ணமாக கட்டுண்டார் அப்படின்னு. உரசா பிரதிஜக்ராஹ, உரஹா அப்படின்னா வக்ஷஸ்தலம். சாமானியதா விசேஷத ஹிதைஷித்வம். சாமானியமாகவும் எல்லார் பக்கத்திலையும் ஹிதைஷி ஹிதத்தையே நினைக்கிறான். விசேஷமாக பக்தாள் விஷயத்தில் அதிகமான சௌஹார்தம் அவனுக்கு. தச்சே விஷயபேதாத் क्वचित् ஏஷ ஏவ அசாது கர்மகாரேதி தம். ஸ்ருதி சொல்றது இத்தியாதி உக்தாதோ உக்த அதோனினீஷா ந விருத்தியதே அப்படின்னாரு. அதுக்கு ஒரு ஆக்ஷேபம் வந்ததுன்னா, சௌஹார்தம்னா சாமான்யமாக எல்லார் விஷயத்திலும் ஹிதத்தையே பண்றான் அப்படின்னா, சில பேரை வந்து கெட்ட காரியங்களே பண்ற மாதிரி பண்ணி அவளுக்கு சிக்ஷை கொடுக்குறான் நான் பகவான்னு ஸ்ருதி சொல்றது. ஏஷேவ அசாது கர்மகாரே இது எம் அதோ நிநீஷதி அப்படின்னுட்டு. ஏஷேவ சாது கர்மகாரே இது எம் உன்னிநீஷதி. முன்னேற்றும் இச்சதி மேலே எடுத்துன்னு போகிறதுக்கு இச்சை பண்ணுறாங்கன்னா அவள் நல்ல காரியம் பண்ணுற மாதிரி அனுகிரகிக்கிறான். சில பேருக்கு இச்சையே கொடுக்கணும் அப்படின்னு சொன்னால் கெட்ட காரியம் பண்ணுறா அப்படி பண்ணுறான் பகவான் அப்படின்னு ஒரு ஸ்ருதி வாக்கியம் இருக்குது. இதுக்கு எப்படி அர்த்தம் பண்ணால் இது எக்ஸ்ட்ரீம் கேஸ் அப்படி இருக்கட்டும், விசேஷமான விஷயங்கள் இதெல்லாம் ரொம்ப அத்தியதிகமாக அவங்கள பிரீத்தி பண்ணி அத்தியந்த அனுகூலமாக பரமபக்தி உள்ளாள் அவள் பக்கத்திலே அவன் அதிகமாக சீக்கிரமாக அவளுக்கு பலம் கொடுக்குறான். அத்தனை ஒரு ஆர்த்தி இருந்ததுன்னா உடனே அழிச்சுட்டு விடுறான் பகவான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதே மாதிரி எப்போவுமே அவனை துவேஷமே பண்ணக்கூடிய ஜனங்களுக்கு அவன் க்ஷிபாமி அஜஸ்ரம் சுராம் ஆசுரீஸ்வேவ யோனிஷுன்னு சொல்கிற மாதிரி அவளை வந்து சிக்ஷை கொடுக்குறான் பகவான். அது அது விசேஷமான விஷயம். அத்தியதிகமாக அவனை எப்போவுமே தோஷிக்கக்கூடிய ஜனங்களுக்கு வந்து சிக்ஷை கொடுக்குறான் அவன். அதில் ஒன்றும் விஷயம், அதில் விரோதம் இல்லை. ஏன்னா அந்த அப்படி இருக்கா, அதுக்கு அனுகுணமாக பகவான் பண்ண வேண்டியது. அவன் சர்வேஸ்வரனான ஒரு, அதனால தான் அவனுக்கு வைஷமியம் பண்ணக்கூடிய தோஷம் வராது அப்படின்னு சொல்றார். சாமியம் என்னார் அடுத்தது, சௌஹார்தம் சாமியம். சாமியம்னா ஜாதி குணவருத்தாதி நிம்னோன்னதத்வானா தத்வா நிம்னோன்னதத்வ அநாதரேண சர்வேஷ் சர்வைஹி ஆசிரியனீயத்துவம் அப்படின்னு சொன்னார். எல்லாரும் ஆசிரியம் பண்ணக்கூடிய சுகிருதம் சர்வபூதானாம் அப்படின்னு சொல்ற மாதிரி அவனுக்கு சர்வசிய சரணம் சுகிருத்து. ஸ்வேதாஸ்வதர உபனிஷத் சொல்றது சர்வசிய சரணம் சுகிருத்து அப்படின்னு. எல்லாருக்கும் அவன் ரக்ஷகன் உபாயனா இருக்கான் சுகிருத். அவன் அவன் சமூகம் சர்வபூதேஷு அப்படின்னு சொன்ன மாதிரி சிவரி விஷயத்துல ஆஷ்ரிதாள் விஷயத்துல அவன் ந ஜாதி ந லிங்கம் ந வயஹா ந ஞானம் எதுவுமே பார்க்க மாட்டான் அவன். ஜாதி குணம் விருத்தம் முதலான நிம்ன உன்னதத்துவ அநாதரேன
எதுவுமே பார்த்ததில்லை. ஹனுமார் சொன்னார் விபீஷணனுக்கு, விபீஷண சரணாகதியில் இவனுக்கு எந்த தோஷமும் கிடையாது, நல்ல குணங்கள் இருக்கு, ஸ்வீகாரம் பண்ணலாம் அப்படின்னார். ராமர் சொன்னார் தோஷங்களே இருக்கட்டும் பரவாயில்லை, தோஷோ எத்யபி தஸ்ய ஸ்யாத் சதாமேதத் அகர்ஹிதம், சரணாகதி பண்ணவனே அவனுக்கு தோஷம் இருந்தாலும் நான் ஸ்வீகாரம் தான் பண்றேன் அப்படின்றான். அந்த மாதிரி இருக்கக்கூடிய பகவான் சாமியம், சரணாகதி பண்ணவா சமயத்து விஷயத்துல சமனாக இருக்கான். அவளை எந்த விஷயமான எந்த விசேஷமும் பார்க்க மாட்டான் அப்படின்ட்டு. ಶಬರ್ಯಾ பூஜிதா சம்யக், ಶಬரி அவளை அவளுக்கு எப்படி அனுகிரகம் பண்ணா, தன்யோகம் அர்ச்சயிஷ்யாமி இத்தியாக மால்யோபஜீவனா, மால்யோபஜீவனன் அவனுக்கு மாலையை வித்தே அவனுக்கு ஜீவனம் பண்ணக்கூடியவன். அவன் தன் மாலைகளெல்லாம் பூர்ணமாக கிருஷ்ணனுக்கு சமர்ப்பணம் பண்ணிட்டான். இந்த மாதிரி பக்தன் அப்படின்னா பரமபக்தன் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அவனுக்கு கிருஷ்ணனுக்காகவே அவன் விசேஷமாக மாலைகளெல்லாம் பண்ணி சமர்ப்பணம் பண்ணுறான். ஆற்றுக்கு வச்சுன்னு போய் அவனை பக்தியை பார்த்து கிருஷ்ணனுக்கு ரொம்ப ஆச்சரியமாக அவனுக்கு அனுகிரகம் பண்ணுறான். அவன் அவனை மால்யோபஜீவனனும் அர்ச்சனை பண்ணான், சபரியும் அர்ச்சனை பண்ணான். சமூகம் சர்வபூதேஷு வித்யாக, அதனால எல்லா பக்கத்துலேயும் ஆசிரிதாள பக்கத்தில் சமனாக இருக்கான் அப்படின்றது. ஸ்வதா ஏதேன ஸ்வதா அபக்ஷபாதித்வம், அவனுக்கு ஒரு பக்ஷபாத்தமும் கிடையாது. அந்த மாதிரி பக்தி பண்றவாளுக்கு அதுக்கு அனுகுணமாக அனுகிரகம் பண்றான். ஆசிரிதேஷு யதார்த்தம் ஆதர சம்பாவனா கிரம வைஷமிய ரஹிதத்துவம் சித்தியதி. அதனாலே அவளுக்கு ஒரு சில விஷயத்துல சில பேருக்கு சம்பாவனம் பண்றது முதலானது அதெல்லாம் சம்பாவனா சா ஆதர யதார்த்தம் ஆதர சம்பாவன அக்கிரம வைஷமிய ரஹிதத்துவம், சில விஷயத்துல கிரமமே இல்லாது. சில பேருக்கு இவனும் ஆசிரிதான் அவனும் ஆசிரிதான், இவனுக்கு அதிகமாக அனுகிரகம் பண்றது கம்மியாக பண்றது அந்த மாதிரி ஒரு அவனுக்கு அக்கிரமமாக பண்றது வைஷமியம் அதெல்லாம் அவனுக்கு கிடையாது. சமனாக இருக்கான் எல்லா விஷயத்திலையும் அப்படின்னுட்டு. யதா கர்ம பலதாயினஹா ஈஸ்வரஸ்யா, எப்படி யார் எப்படி கர்மம் பண்றாளோ அதுக்கு அனுகுணமாக அவன் பலத்தை கொடுக்கறதுனால ஆசிரயணோபாதிக பக்ஷபாத்தோப்பி சமத்துவ அவிரோதி அப்படின்னாரு இங்க. ஆசிரயண உபாதிக பக்ஷபாத்தம் அப்படின்னார். ஆசிரியத்தையே காரணமாக வச்சுட்டு பக்ஷபாத்தமா இருக்கிறது சமத்துவத்துக்கு விரோதமானது இல்லை அப்படின்னார். ஏன்னா கர்மத்துக்கு அனுகுணமாக பலன் கொடுக்குறான். ஆசிரியத்தாளுக்கு மாத்திரமே எதுக்கு கொடுக்கணும், எல்லாருக்கும் சமூகம் சர்வபூதேஷுன்னா எல்லா விஷயத்திலையும் அப்படின்னா ஆசிரியத்தாள் விஷயத்துல சமனாக இருக்கான் அப்படின்றது அவனுக்கு சொல்லப்படுறது. அதில் விரோதம் கிடையாது. எப்படின்னா ஆசிரியன்றதுமே காரணம், அந்த உபாதினாலே பண்ணக்கூடிய அவன் ஆசிரித்தாள பக்கத்தில் பக்ஷபாதி அப்படின்னு சொல்றது அது விசேஷமாக அனுசந்தானம் பண்றா. பகவான் சில இடத்துல காமிக்கிறான் அப்படின்னுட்டு தூத்திய பிரசங்கோத்சுகம் ரங்கராஜஸ்தவத்தில் சொல்றார் பராசர பட்டர். யத் பக்தேஷு அஜலஸ்தலஜம் அப்படி யத் தூத்திய பிரசங்கோத்சுகம், பகவானோட திருவடியே அங்கு ஸ்தோத்திரம் பண்றார். திருவடியை ஸ்தோத்திரம் பண்ணச்சே பகவானோட தத் விஷ்ணோஹோ பரமம் பதம் அவத்துனஹ மங்களம் எல்லா ஸ்ரீரங்கினோ மங்களம் அப்படின்னு ரங்கநாதனுடைய பாதகை திவ்ய திருவடிகளை ஸ்தோத்திரம் பண்றார். பிருந்தாவன பண்டிதம் ததிரவைஹி தாண்டவம் சிக்ஷிதம் எல் லக்ஷ்மீகர சௌக்கிய சாட்சி ஜலஜ பிரஸ்பர்தம் அனர்த்தியது எத் பக்தேஷு அஜலஸ்தலஜம். சமத்துவம்ன்றது இதுதான். யார் ஜலத்தில் இருக்கா யார் ஸ்தலத்தில் இருக்கா பக்தாள பக்கத்தை பார்க்கறது இல்லை. அஜலஸ்தலஜம் அப்படி ஆனாலும் தூத்திய பிரசங்கோத்சுகம், பாண்டவாளுக்கு தூதனாக போனானாம். நான் பாண்டவ தூதன் போட்டுட்டு போனப்போ அவனோட திருவடிகள் வேகமாக செழிஞ்சுதான், வேகமாக செழிச்சுட்டு இருந்தான், அவன் வேகமாக போனானாம். இது ஏன்னா தூதனாக இருக்கிறது அவனுக்கு ஒரு ரொம்ப சந்தோஷமா, இந்த பக்தாளுக்கு தூதனாக போயிட்டு இருக்கேன், வேகமாக போச்சான் அவன் திருவடிகள். அது அப்ப சொல்றார் தூத்திய பிரசங்க உத்சுகம் அப்படின்னு. அது பக்ஷபாதம் அப்படின்னா அது இல்லை. அத்தியதிகமான பிரீத்தி அவன் விஷயத்துல அவனுக்கு. அதனால மம பிராணாகி பாண்டவாக அப்படின்னு சொல்றான். அவனுக்கு துரியோதன் ஆத்துல இருக்குல்ல, அப்போ விதுரன் ஆத்துல இருந்தான். இவன் சொல்றான் அப்படி இருக்கு சரியா நீ பண்ணது அப்படின்னு கேட்டா, நீ பாண்டவான் விஷசே ராஜன் விஷதன்யம் நபோக்தவ்யம், தேசிகளோட சாப்பாடு சாப்பிட கூடாது. பாண்டவான் விஷசே ராஜன்,
மம பிராணா ஹி பாண்டவா. பாண்டவாள் என்னோட பிராணம்பா, அவளை துவேஷம் பண்றியே, வந்து பக்கத்துல எப்படி எனக்கு துவேஷம் இல்லாம இருக்கிறது அப்படின்னு சொல்றான். இந்த மாதிரி ஒரு பட்சபாதம் இருக்கல, அது சமத்துவத்துக்கு விரோதம் கிடையாது அப்படின்னு சொல்றாரு. காருண்யம் அப்படின்னு அடுத்தது அனுதிஷ்ட பிரயோஜனாந்தரா பரதுக்க நிராகரணேச்சா. இது சுவாமி தேசிகன் கொடுக்கக்கூடிய ஒரு ரொம்ப பரிபூர்ணமான லட்சணம் காருண்யத்துக்கு. அனுதிஷ்ட சப்பிரயோஜனாந்தரா அப்படின்னார். எந்த ஒரு உத்தேசத்தினாலே எனக்கு பிரயோஜனமானும் என்ற உத்தேசத்தினாலே மற்றவாளோட துக்கத்தை நாங்கள் நிராகரணம் பண்ணக்கூடிய இச்சை வந்தா அது காருண்யமா இருந்ததில்ல. நம்மளோட பிரயோஜனமே உத்தேசம் கிடையாது. அந்த மாதிரி மற்றவாழ துக்கத்தை நிராகரணை பண்ணக்கூடியது, அதுதான் லட்சணம். சுவாமி தேசிகன் சொல்றார், சில லட்சணங்களை சரியில்லை சில பேர் சொல்றது அப்படின்ட்டு. பரதுக்க துக்கத்வாதிக்கம் தூ ந லட்சணம் அவ்வியாப்தேகே அதிவியாப்தேஷ்ட அப்படின்னாரு. லட்சணத்திலே தோஷம் இருக்கக்கூடாது. அவ்வியாப்தி அதிவியாப்தி அசம்பவம் பண்ணக்கூடியது தோஷம் லட்சணத்துல. அவ்வியாப்தின்னா தன்னை உத்திஷ்டமான விஷயத்திலே அது இல்லாத சில பாகத்துல இல்லாம போறது. அதிவியாப்தின்னா அதிகமான விஷயத்திலையும் லட்சணத்துக்கு இன்னும் வெளியில அது அப்ளை ஆகக்கூடியது. அசம்பவம் என்னைக்குமே முடியாதது அப்படின்னுட்டு. பரதுக்க துக்கத்வாதிகம், பராளோட துக்கம் பார்த்து தானும் துக்கம் பண்றான். அவன் ஆயிரான்னா இவனும் ஆகிறது தான் காருண்யம் அப்படின்னு சொன்னா அது காருண்யம் கிடையாது. அது அதனால யாருக்கும் ஒன்றும் பிரயோஜனம் கிடையாது. அவன் அழுதான்னா அதை நிராகரணம் பண்றதுக்கு இச்சை வரணும். அப்படின்னா நிராகரணம் பண்ணுறான். இச்சைன்னா இச்சாயாக இஷ்யமான பிரதானத்துவா பாஷிக்காரர் சொன்ன மாதிரி வெறும் இச்சை மாத்திரம் கிடையாது. நிராகரணேச்சான்னா நிராகரணம் பண்றான் பகவான். பரதுக்க நிராகரணேச்சா எப்படின்னா அனுதிஷ்ட பிரயோஜனாந்தர. அவளோட துக்கம் வந்ததுன்னா தானும் துக்கப்படுறது அது இல்லை காருண்யம் அப்படின்றது. அது சில பேர் அப்படியாது அர்த்தம் பண்றா, அது சரியில்லை அப்படின்னு சொல்றார் காருண்யத்துக்கு. சர்வ பிரசாசித்து சாபராத நிகிரஹஸ்யாபி சாஸ்திர சித்தத்வாத். எல்லாம் பிரசாசனம் பண்றவன் பிரசாசித்தாரம் சர்வேஷாம் பகவானுக்கு அபராதம் பண்றவாளோட நிகிரகம் பண்றது சாஸ்திர சித்தமா இருக்கு. ஏன்னா அவன் பக்ஷபாதம் தெரியாதவன். அவனுக்கு அதனால தது அவிரோதேன காருண்யம் நியந்தவியம் லோகேபி ததைவ அவ்யுத்பத்தே. காருண்யத்துக்கு அந்த மாதிரி விரோதம் இல்லாத மாதிரி நாங்கள் நியமிக்கணும் அர்த்தத்தை. இல்லைன்னா விரோதமாகுது லோகத்திலையும் அதே மாதிரி தான். அபராதம் பண்றவா பக்கத்துல நிகிரகம் பண்றதுதான் அவனுக்கு குணமே ஆறுது. அது சாஸ்திரத்துல சித்தமா இருக்கு. சர்வேஸ்வரனானவன் சர்வ பிரசாசித்தான்னாலே காருண்யத்து விஷயத்தை சொன்னார். பகவானோட காருண்யம் அந்த மாதிரி இருக்கக்கூடிய காருண்யம் அப்படின்னுட்டு. மாதுரியம் அப்படின்னா க்ஷீரவது உபாய பாவேபி சுவாதுத்வம் அப்படின்னார். இது மாதுரியமுக்கும் எத்தனை அற்புதமாக சொல்றார். மார்தவம் மாதுரியம். மாதுரியம் அப்படின்னா நாங்கள் ஆஸ்வாதிக்கக்கூடிய ஒரு விஷயம் ரொம்ப மதுரமாக இருக்கு க்ஷீரம் அப்படின்னு சொல்ற மாதிரி. இந்த இந்த விஷயத்துல இந்த மாதுரியம் பகவானோட குணம் நமக்கு தெரிஞ்சு வருதுன்னா அவன விஷயத்தை நாங்கள் சிந்தனை பண்றதே நமக்கு ரொம்ப சுவாதுவாக இருக்கிறதாம். அது சொல்றார். உபாய பாவே அப்படின்னா பகவானுடைய பக்தி யோகம் பண்ணக்கூடிய சமயத்துல, பகவானுடைய தியானம் பண்ணக்கூடிய சமயத்துல, நினைக்கக்கூடிய சமயத்துல, அவனோட பிரபத்தி பண்ணக்கூடிய சமயத்துல ரொம்ப சுவாதுவாக இருக்கிறது, நமக்கு ரொம்ப பிரியமாக நம்ம போக்கியமாக இருக்கிறது உபாயமே அப்படி இருக்கிறது அப்படின்னு சொல்றார். அதில் பக்தி யோகத்துல கீதையில அற்புதமாக சொல்றார். அது ரொம்ப ரொம்ப போக்கியமாக இருக்கு இது உபாயத்திலேயே அப்படின்னு சொல்ற மாதிரி. மாதுரியம் பரம் இத்தியாதிஷு உக்தம். மாதுரியம் சிரேஷ்டமான ரொம்ப மதுரமாக இருக்கு அப்படின்னு சிரேஷ்டமாக மாதுரியம் அவனோட ஆசைக்கு இது அப்படின்னு சொல்லப்படுறது. அது துவேஷவதாம் ஜிகாம்சிதானாம் அப்படி திருஷ்டி சித்தாபகாரித்வேன ரசாவகத்துவம் வா அப்படின்னாரு. இவருக்கு திருஷ்டி சித்தாபகாரிணம் துவேஷம் பண்றவாழ விஷயத்திலையும் கூட அவரோட அவருடைய மனசெல்லாம் அபகாரம் பண்ணிவிடுறானா இவன். திருஷ்டி சித்த அபகாரித்வேனா அவளுக்கு இவனையே பார்க்கணும்னு நினைக்கிறது. சூர்பனக்கா போய் ராமனோட 14,000 ராட்சசாலை துவம்சம் பண்ணாலும் ராவணன் விஷயம் இதுல யாரு ராமன் எப்படி இருக்கான் என்ன எல்லாம் சொன்னப்போ
கமலபத்ராட்சியாக முதலானதெல்லாம் அவனோட வர்ணனை பண்றா சௌந்தரியத்தை. ராமனோட கரதூஷண பக்கத்துலயும் அதே கரனு பக்கத்துலயும் அதையே சொல்றா போய். ராமனோட சௌந்தரியத்தையே அங்கே அவளுக்கு முதல்ல வருது அதுதான். யாரு துவேஷம் பண்றாளோ இல்லை இவனை ஹனனம் பண்றோ இச்சை பண்றாளோ அவளும் கூட இவனோட இவனோட மனசை அபகாரம் பண்றான். அவளோட மனசு திருஷ்டி சித்தாபகாரித்வேன ரசாவகத்துவம் அப்படின்னு ஆனந்தத்தையே உண்டு பண்றவன். ஏன்னா சிசுபாலசிய தாதிருஷி சர்மதசா அனன்ய மனசாம் மச்சித்தா மக்கியத பிராணாக இத்தியாதி உக்தாவஸ்தாச்சு. அவனுக்கு சிசுபாலனுக்கு அப்படி வந்ததுன்னு சொல்றார். சர்மதசையில கூட அவனுக்கு அப்படி இருந்தது. பகவானோட அவனோட நாமங்களே சொல்லி 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 மோட்சத்துக்கு போனான் அவன். நூறு நூறு விஷயத்துல அவனோட பகவானோட நாமத்தை சொல்ற மாதிரி பண்ணி அவனுக்கு அந்த மாதிரி ஒரு பாவனை வந்து கொடுத்து கடைசியில அனன்ய மனசாம் மச்சித்தாக மத்கத பிராணாக சொல்ற மாதிரி போதையந்தா பரஸ்பரம் கதையந்தஷ்ட மாம் நித்தியம் துஷ்யந்திச்ச ரமந்திச்ச. சொல்றவாளுக்கும் ஒரு ஆனந்தம், கேட்கிறவாளுக்கு இன்னொரு ஆனந்தம். எல்லாம் அவளுக்கு துஷ்யந்திச்சா ரமந்திச்சா அப்படின்னார். அவனுக்கு ஒரு சந்தோஷம், அவனுக்கு ஒரு சந்தோஷம், வேற வேற விதமான சந்தோஷங்கள். சொல்றவாளும் கதையும் தச்சா இதெல்லாம் சில பேர் கேட்கிறா, சில பேர் சொல்றார். எல்லாருக்குமே விதவிதமான சந்தோஷம் உண்டு பண்ணக்கூடியது அவனுடைய மாதுரிய பிரயுக்தமான ஒரு திவ்யமான அவனோட குணம் அப்படின்னு சொல்றது. வதோத்யோக பிரதர்ஷனேபி சௌமியத்துவம். யார ஹனனம் பண்ணோம் சமாரம் பண்ணோன்னு வரக்கூடிய சமயத்திலேயும் ரொம்ப ரொம்ப சௌமியமா இருக்கக்கூடிய பகவானுடைய ஸ்வரூபம் அது பக்தாளுக்கு நன்னா தெரியறது. மற்றவாளுக்கு பயம் அல்ல, பக்தாளுக்கு ஏ ஹி புல்லாம் புஜபத்ர நேத்ரா பீஷ்மர் சொல்லக்கூடிய வாக்கியம். பீஷ்மர் இவனை தடுக்க முடியாது. அவரோட அவரோட பராக்கிரமத்தை பார்த்து அவர் யுத்தம் பண்ணிட்டு இருந்த கௌசல்யத்தை பார்த்து இவனுக்கு கிருஷ்ணனுக்கு தடுக்க முடியல. எப்படியானா இவனை நிறுத்தணும் அப்படின்னு சொல்லி தன்னை பிரதிஜையே விட்டுட்டான் பகவான். சத்திய பராக்கிரமஹான்னுச்சு அவனுக்கு சொல்றார். பகவானுக்கு சொல்லிச்சு கோவிந்தராஜியம் ஸ்ரீமத் ராமாயணத்து வியாக்கியானம், அற்புதமான வியாக்கியானம் கோவிந்தராஜர் பண்ணியிருக்கிறது. அதில் சொல்றார். அவர் சொல்றார், அகம் வேத்மி மகாத்மானம் ராமம் சத்திய பராக்கிரமம் வசிஷ்டோபி இதெல்லாம் சொல்லிச்சே. ஏச்சேமே முனேஹா தபசி ஸ்திதாக அப்படின்னு சொல்லப்போ சத்திய பராக்கிரமஹாக்கு மூணு அர்த்தம் சொல்றாரு. சத்தியமான பராக்கிரமம் உள்ளவன் சத்திய பராக்கிரமஹா, சதி அபராக்கிரமஹா, சத்தியபர அக்கிரமஹா, மூணு அர்த்தம் சொல்றாரு. சத்தியபர அக்கிரமஹான்றது பீஷ்மர் விஷயத்துல சத்தியபராள் பக்கத்துல இவன் கிரமத்தையே பதிலாகி சொல்றான். தன்னை பிரதிஜையை விட்டான். பீஷ்மனோட பிரதிஜையை நிஜம் பண்றதுக்காக தன்னோட பிரதிஜையை விட்டான் பகவான். அவர் சொன்னாரு, ஆயுதம் நீ எடுக்கிற மாதிரி நான் பண்றேன் பாரு அப்படின்னார். நான் ஆயுதமே எடுக்க மாட்டேன் தான் கிருஷ்ணன். அவரோட பராக்கிரமம் பார்த்து எனக்கு முடியல, பக்தாளுக்கு இந்த மாதிரி கஷ்டமே ஆயிட்டிருக்கே அப்படின்னு அர்ஜுனனுக்கு பார்த்து ஆயுதத்தை எடுத்துட்டான். ஆனா அவனோட அங்கே பாகவதத்துல அற்புதமான வர்ணனை. அதுல எல்லாம் பூமியெல்லாம் நடுங்குற மாதிரி ரதத்துல இருந்து தூக்கி ஓடி வந்தான் கிருஷ்ணன். சங்க சக்கரெல்லாம் எடுத்து அவனுடைய அவனுடைய வஸ்திரம் எல்லாம் அங்க வஸ்திரம் எல்லாம் போயிட்டு காத்துல பின்னாடி போயிட்டு இருக்கு. அந்த மாதிரி வேகமாக வந்தான். பிருத்திவியெல்லாம் நான் நாசம் பண்ணிவிடுறேங்கிற மாதிரி வேகத்தினாலே வந்தானாம். பீஷ்மனுக்கு ஒரு பயமும் உண்டா இல்லையா. அவருக்கு ரொம்ப ஆனந்தமாயி ஆயுதங்கள் எல்லாம் விட்டு ஏஹி ஏஹி புல்லாம்புஜ பத்திர நேத்திர அவனோட அற்புதமான நேத்திர சௌந்தரியம் பார்த்துட்டு இருந்தார் அவர். இந்த மாதிரி ஒரு நேத்திர சௌந்தரியத்தோட வா வா நீ என்னை சமாரம் பண்ணு அப்படி என்ன சாகதம் பண்றாரு பீஷ்மர். அந்த மாதிரி வதோத்யோக பிரதர்ஷனேப்பி அவனை சமாரம் பண்ணோன்னு வந்தான் கோபத்தோட. ஆனா அவனோட நேத்திரங்களை அழக பார்த்து பீஷ்மர் ரொம்ப ஆனந்தமாக நமஸ்காரம் பண்றார், அவனுக்கு சாகதம் பண்றார். அது இவனுடைய மாதுரியம் கூடிய ஒரு மகாகுணம் பகவானுக்கு. அந்த மாதிரி குணத்தை உள்ளவன். காம்பீரியம் பக்தானுகிரக வதான்யத்வாதேஹ அனுகூல அனு அனுகூ வதான்யத்வாதேஹ ஆமூலத்தः துரவகாஹத்வம் அப்படின்னு. பக்தானுகிரக வதான்யத்வாதேஹன்னு வதான்யத்வம் அப்படின்னு சுவாமி தேசிகன் பலிக்கு ஒரு டைட்டில் கொடுத்தாரு. வதான்யதான யசோன் அசீர தாட்டி பட்டஹா அப்படின்னுட்டு.
வதான்ய தானவன் அப்படின்னு ஒரு டைட்டில் கொடுக்குறார் பலி சக்கரவர்த்திக்கு. எந்த தானம் யாராருன்னு எடுத்துட்டான்னா, வேற என்ன வேணும் கேளு, வேற வதான்யா அப்படின்னு சொல்லுவார். வேற என்ன வேணும் கேளு, வேற என்ன வேணும் கேளு அப்படின்னு சொல்லுவானாம். அதுக்கே அவனுக்கு வதான்ய தானவன் என்னுடைய டைட்டில். பகவானுக்கு சொல்றாரு, உபய விபூதி பரிமண்டித சுவாத்ம விஸ்ராண மகாவதான்யேன அப்படின்னு சொல்றார். நிச்சய பரீட்சையில் சொல்லுச்சே, உபய விபூதி பரிமண்டித, உபய விபூதினாலே அலங்கிருத்தனான பகவான் அது ரெண்டையும் கொடுத்து சுவாத்ம விஸ்ரான்னு தன்னையும் கொடுத்து விடுறான் ஆஸ்வாளுக்கு. அந்த மாதிரி இவனுக்கு மகாவதான்யன். அந்த வதான்யத்துவம் வரக்கூடிய சமயத்தில் பக்தாவோட அனுகிரகம் பண்ணச்சே இவன் எல்லாமே கொடுத்தாலும் ஒன்றுமே கொடுக்கலையான்னு கூடிய பாவனை அவனுக்கு இருக்கிறது. அதை யாரும் நினைக்க முடியாது. அது ஒரு காம்பீரியம்னா ஆழம். காம்பீரியம்னா அதோட ஆழம் எத்தனை ஆழமாக இருக்கு அதுன்னு, சமுத்திரத்தோட காம்பீரியம்னு சொல்றோம். சமுத்திரம் சொல்ற மாதிரி அதோட டெப்த்து யாருமே நினைச்சு பார்க்க முடியாது. துரவகாகத்துவம் யாரும் நினைச்சு பார்க்க முடியாது. ஆஷ்ரித அபராதேஷு प्रतिगृहीतृ निकर्षादिषु च सतोपि स्वज्ञानस्य गोपनेन दुर्ज्ञानत्वं वा ஆஷிதாவுடைய அபராதத்தை பிரதிகிரகீத்ரு நிபக நிகர்ஷாதிஷுச்சா. பிரதிகிரகீதான்னா வாங்கோரவன், அவன் ரொம்ப கீழ்ப்பட்டவன். அவனோட இடத்துக்கு வச்சு அவனு நிகர்ஷம் எல்லாம் இருந்தாலும் கூட ஸ்வஞானஸ்ய கோபனேன துர்ஞானத்துவம், அவனுக்கு அது தெரிஞ்சாலும் தெரியாத மாதிரி இருக்கிறான் அவன். கோபனம்னா ரட்சணம் பண்ணுறது, மறைக்கிறது அப்படின்னு அர்த்தம். மறைச்சு விடுறான் அவன். ஸ்வஞானஸ்ய கோபனேன, தன்னோட ஞானத்தை மறைச்சுண்டு வந்து தெரியாத மாதிரி இருக்கிறான். துர்ஞானத்துவம், அதுதான் அவனுடைய காம்பீரியம். எல்லாருக்கும் தானம் பண்ணிச்சே எத்தனை அற்புதமான பக்தாளுக்கு அனுகிரகம் பண்றான். அது எத்தனை பண்றான்னு நமக்கு நினைக்க முடியாது. அதே மாதிரி யாரான தானம் வாழ்ந்தவா ரொம்ப கீழ்ப்பட்டவாள் ஆயிருந்தாலும் அது பார்க்காம இருக்கிறான் பகவான். அதையும் நாம் எங்களால நினைச்சு பார்க்க முடியாது. ஆஷிதாவுடைய அபராதம் இருக்குச்சியும் கூட அவன் எப்படி இருக்கான் தனக்கு தெரிஞ்சாலும் மறைச்சுட்டு இருக்கிறானாம் பகவான் ஆஷிதாள் விஷயத்துல. இதெல்லாம் சொல்லக்கூடிய சமயத்துல அது எப்படின்னு நினைக்க முடியாது. அது அபிப்பிராயண ஹி சர்வஜ்ஞஸ்யாபி அவிஜாத்திருத்துவோக்தி அவிஜாதா அப்படின்னு சாசநாமத்தில் ஒரு பேர், நாமதேயம் பகவானுக்கு அவிஜாதா. அவிஜாதா அப்படின்னா என்ன, இந்த காம்பீரியத்தை யாரும் நினைக்க முடியாது. சர்வஜனே ஆயிருந்தாலும் கூட தெரியாத மாதிரி இருக்கிறான் அப்படின்னு சொல்றது. பாஷிதாவுடைய அபராதத்தில் அவனுக்கு தெரியாத மாதிரி இருந்தான்னா அப்படியே அவிஞாத்திரு அப்படின்னு சொல்றது. அவன் சொல்றான், துராச்சாரோப்பி துராச்சாரனா இருந்தாலும் அவனே என்னோட பக்தி என்னோட ஆசிரியம் பண்ணிட்டான் அப்படின்னா அவனுக்கு அவனை எல்லாரும் சம்மானம் பண்ணணும் அப்படின்னு சொல்றார். மந்தவியா அப்படின்னு சொல்லலாம். பகுமந்தவியா, பகுமானம் பண்ணணும் அவனுக்கு அப்படின்னு கீதையில சொல்ற மாதிரி. ச துராச்சாரியா இருக்கலாம் முதல்ல, என்னை ஆசிரியம் பண்ணிட்டான் அப்படின்னா அவனுக்கு எல்லா தோஷங்களும் க்ஷிப்ரம் பவதி தர்மாத்மா அப்படின்னு சொன்னான். சீக்கிரமே தர்மாத்மா ஆயிடுறான். அவனுடைய அந்த குணத்தை யாருன்னு நினைச்சு பார்க்க முடியாது. அத்தனை ஆழமான கம்பீரமான அவனுடைய குணம். காம்பீரியம் அப்படின்றது. ஔதாரியம் அப்படின்னா ஔதாரியம் ஔதாரியம் அப்படிங்கிறது பாத்திரலாகவம் தேய கௌரவம் அநாதிருத்திய தாய விபாக நியாயேன பிரபத்தி தாய விபாக நியாயேன பிரத்யுபகாராதி நிரபேக்ஷம் விதரண ரசிகத்துவம் பிரபூதம் தத்வாபி அதிருப்தத்துவம் ச. இதெல்லாம் ரொம்ப அற்புதமாக சொல்றார். அதையேவ ஆகி அர்த்தினா சர்வான் ஸ்வயம் உதாரான் ஆஹா. ரொம்ப அற்புதமாக சொல்ற. ஔதாரியம்ன்றது உதார பாவம் அப்படி என்னன்னா பாத்திரலாகவும் தேய கௌரவம் அநாதிருத்தியா அப்படி என்ன சொல்லார். பாத்திராளுன்னா யாருக்கு கொடுக்குறாளோ அவன் ரொம்ப லகுவான், ரொம்ப சின்ன மனுஷனா இருக்கலாம். தேயம்னா எது இப்போ கொடுக்கப்படுறதோ அந்த வஸ்து அது ரொம்ப பெருசுது. ரொம்ப கீழ்ப்பட்ட ஜந்துகளுக்கும் கூட அத்தியுத்கிருஷ்டமான பலத்தை கொடுக்குறான் பகவான். ஒரு காக்காசுரம் வந்து அவன் காலில் விழுந்தான்.
அவனும் எல்லா 3 லோகமும் சுத்தம் வந்தான். வந்து இவன் காலில் வீறான். தமையவ சரணங்கதா அப்படின்னு சொன்னான். அவனுக்கே சரணாகதி பண்ணான். அது அவனுக்கு ஒரு கொடுக்கக்கூடிய பலம் என்ன, அவனுக்கு லாபம் ரொம்ப கீழ்ப்பட்டது. ஆனா அவன் கொடுத்த பலம் என்ன, அவன் வதார்ஹமபிகா குத்ஸ்தா கிருபயா பரியபாலயத்து, வதாரமானாலும் சரணாகதி பண்ணானே அவனுக்கு ஒரு லகு தண்டனை கொடுத்து ரட்சணை பண்றான் அவனை. அந்த மாதிரி தேயம்னு கொடுக்கக்கூடியது கௌரவம் ரொம்ப பெரிய விஷயம். இது வந்து ஒரு பணம் கேட்குறான் பகவான் பத்தி பக்கத்துல பக்தி பண்ணி. ஆர்த்தம் ஜிக்ஞாசு அர்த்தார்த்தி இவெல்லாம் இருக்கு. அர்த்தார்த்தி வந்து பணம் வேணும்னு கேட்டான். அவன் யாரே இருக்கலாம் பக்தியால கேட்டான். அவன் பக்தி பண்ணி கொடுக்கறது என்னன்னா, சதுர்முக பிரம்மாவோட 100 மணுக்கு அவனுக்கு ஐஸ்வர்யம் ஒரு மாதிரி அனுகிரகம் பண்றான் பகவான். தேயம் கொடுக்க விஷயம் எத்தனை பெருசது, கௌரவம் ரொம்ப குருவானது, பெருசானது, உத்கிருஷ்டமானது. இதெல்லாம் பார்க்காமல் இது தன்னோட மகிமை இருந்தாலும் அங்கே தாய விபாகன்யாயேன அப்படின்னாரு. தாய பாகம் அப்படின்னா ஒரு அப்பாவோட ஆஸ்தி பிள்ளைக்கு வருதே, அந்த மாதிரி பசங்களுக்கெல்லாம் அவன் வந்து விவாகம் பண்ணி கொடுக்குறானே ஒரு பிதா ஆனவன். அந்த மாதிரி இவெல்லாம் என்னோட என்னோட பசங்கள் இவாளுக்கெல்லாம் நான் வந்து விவாகம் பண்ணி கொடுத்துட்டு இருக்கேன் என்னோட ஆஸ்தி. அவ்வளவுதான், அவளுக்கு அது சுத்த சித்தமான தாயபாகம் இருக்கு. பிராப்தி தாயதன கிரமாதிசுனா பிராப்தா ஸ்வதசூரிவத்து அப்படின்னு தேசிகர் சொல்றாரு. தாயதன கிரமாத்து அப்படின்னாரு. ஸ்வதா சூரியவத்து பிராப்தா, சித்த நித்திய சூரியன் மாதிரி எனக்கும் அது பிராப்தியா இருக்கு. உன்னோட ஆஸ்தியில பங்கு எனக்கும் இருக்கு. நானும் உனக்கு பிள்ளைதான் அப்படின்னு சொல்றாரு. அந்த மாதிரி பிரத்யுபகாராதி நிரபேட்சம், ஒரு உபகாரத்தை அபேட்சை பண்ணாமல் விதரண ரசிகத்துவம் கொடுக்கறதுல ரொம்ப ஆனந்தமா அவனுக்கு. அதே மாதிரி பிரபூதம் தத்துவாபி அதிருப்தத்துவம், எத்தனை கொடுத்தாலும் திருப்தி இருக்காது அவனுக்கு அப்படின்னு சொல்றார். தாயார் விஷயத்துல சொல்லத்தையும் ஸ்ரீகுணரத்ன கோஷத்துல பட்டர் வந்து அற்புதமாக ஸ்தோத்திரம் பண்றாரு. அவன் ஒரு அஞ்சலி பண்ணிவிட்டானே அவனுக்கு, துவம் லஜ்ஜசே கதையா கோயம் உதார பாவா. அவனுக்கு ஒண்ணுமே நானு அஸ்மைன கிஞ்சித் உச்சிதம் கிருத்தமதி அம்பா துவம் லஜ்ஜசே, ரொம்ப வெக்கப்படுறாளாம் தாயார். ஒரு அஞ்சலி பண்ணிவிட்டானே இவனுக்கு, உச்சிதமானது எதுவுமே கொடுக்கலையே நான், கிஞ்சித் உச்சிதம் கிருதம் இது லஜ்ஜசே, வெக்கப்படுறியே, இது என்ன உதார பாவம் உன்னுடையது, ஔதாரியம் அப்படின்றது. ஔதாரியம் அப்படின்னு சொல்றாரு. இப்படி தாயார் விஷயத்திலையும் அது சொன்னார். பிரபூதம் தத்துவாப்பி அதிருத்தம். அதனாலேயே யார் தானத்தை ஸ்வீகாரம் பண்ணாலும் அவளையே உதாரின்னு பகவான் சொல்றான். உதாரா சர்வ ஏவைத்தே அப்படின்னார். இவ எல்லாமே ஜனா சுகிருத்தினோர்ஜுனா சதுர்விதா பஜந்தே மாம் உதாராக சர்வே வைத்து, இவெல்லாம் ரொம்ப உதாரணப்பா அப்படின்னா. கொடுத்து வந்தானே உதாரி. வாழ்ந்தவன் எப்படி உதாரி ஆக முடியும்னா, என்னோட ஔதாரியத்தை பிரகாசப்படுத்தின பாஷிக்காரர் வியாக்கியானத்தில் சொல்றார். அதுல கீதா பாஷ்யத்துல என்னோட ஔதாரியத்தை இவ பிரகாசம் படுத்தினாளே லோகத்துக்கெல்லாம், அதனாலே அவளே உதாராள் அப்படின்னு சொல்றான் அப்படின்னுட்டு. சொன்னா அர்த்தினா சர்வான் ஸ்வயம் உதாரானாக, கேட்கிறவாளே பிரார்த்தனை பண்றவாளே உதாராள் அப்படின்னு சொன்னாலும் அந்த மாதிரி இருக்கக்கூடிய பகவானுடைய ஔதாரியம். சாதுரியம் ரக்ஷணீயேஷு ஜன ஜனயன் பிரத்யயம் ததா அப்படின்னுட்டு. ஜனயன் பிரத்யயம் ததான்னா இவனுக்கு, அவனுக்கு சுக்ரீவனுக்கு சொல்றார் ராமர் விஷயத்துல, சுக்ரீவ சங்கிதாசி நித்தியம் வீரியேன ராகவே. எப்போ பார்த்தாலும் அவன் அவன் வந்து வாலியை வதை பண்ண முடியுமா, இவனுக்கு அந்த சக்தி இருக்கா இருக்கா அப்படின்னு இவனுக்கு சந்தேகமா சுக்ரீவனுக்கு. நித்தியம் வீரியேன ராகவே சங்கிதாசி, சுக்ரீவனுக்கு சங்கே. அதனால ஹனுமார் சொன்னாரு, எதுக்கும் கேட்டுவிடு நீ ராமரே, சொல்லுவிடு, எது மித்திரபாவம் மித்திரனா இருந்த ஆச்சு அவனுக்கு, சொல்லுவிடு அப்படின்னாரு. சொன்னா இப்படி வாலிக்கு இந்த மாதிரி எல்லாம் பராக்கிரமப்பா, எனக்கு இந்த சந்தேகம் இருக்கு, எப்படி நீ அவனை இது பண்றேன் அப்படின்னுட்டு அப்படின்னார். அப்போ அவனுக்கு அந்த கங்காள கூட்டத்தை இது பண்ணியும் துந்துபி இது, அதே மாதிரி சப்த சால விருட்சங்கள் அதை மஞ்சளும் பண்ணி காமிச்சார். ஜனயன் பிரத்யேகம் ததா, அவனுக்கு ஆசுவாசனை உண்டு பண்ணார். நான் எனக்கு அந்த சக்தி இருக்கு, நீ ஒன்றும் சந்தேகப்படுவானா அப்படின்னு சொல்றார். விபீஷணன் வரைச்சு அதே சமயத்தில் விபீஷணனுக்கும் சுக்ரீவனுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு சுவாமி தேசிகன் காமிக்கிறார் ராமாயணத்தில் அபய பிரதான கூடிய வியாக்கியானத்தில். விபீஷணனுக்கு எந்த மாதிரி ஒரு மகா விஸ்வாசம் இருந்தது அப்படின்னா,
அந்த காலம் வந்து இது காலமும் இல்லை தேசமும் இல்லை அப்படின்னு சொன்னார். ஜாம்பவான் சொல்லிச்சு, இது சரியான தேசமும் இல்லை காலமும் இல்லை. இங்க வந்து சரணாகதி பண்ணா ஒரு சத்ரு பட்சத்துல யுத்தத்துக்கு வந்துட்டு இருக்கோம். சமுத்திரத்தில் சமயக்கிட்ட வந்துட்டு இருக்கோம் நாங்கள். அதே மாதிரி ராவணனே தியாகம் பண்ணி வந்தான். இன்னென்ன யுத்தம் எல்லாம் ஆரம்பிக்கணும், இந்த சமயத்துல விட்டு வந்தான். இது சரியான காலமும் இல்லை தேசமும் இல்லைன்னா சயேஷ காலஹா தேசஸ்ய, இதுதான் சரியான காலம் தேசம், இதுதான் சரியான காலம் தேசம்னு சொன்னாரு ஹனுமார். இதுதான் இப்படிதான் இந்த மாதிரி சமயத்துல தான் வர வேண்டியது அப்படின்னு சொன்னா. அப்போ ராமர் சொல்றாராம், அவனுக்கு சரணாகதி கொடுத்தாருதும் தத்தமஸ்ய அபயம் சொல்றாரு. சுக்ரீவன் மாதிரி விபீஷணனும் என்ன சந்தேகப்பட்டிருந்தா ராவணன் பட்ட பராக்கிரமம் நானும் காமிக்க வேண்டியிருக்கும் அவனுக்கு. அந்த எல்லாம் போய் கைலாச பர்வதத்தை எல்லாம் எடுத்தான். ரா ராவணன் கைலாச பர்வதத்தை எடுத்து தன் தலைகளை எல்லாம் ஹோமம் பண்ணி அவன் சிவன்கிட்ட வரங்கள் எல்லாம் வாழ்ந்து வந்தான் ராவணன். அதெல்லாம் பண்ணி காமிக்க வேண்டியிருக்கணும் அவனுக்கு. பாரு எந்த மாதிரி விசுவாசம், என்னமே ஒன்றுமே எக்ஸ்பெக்ட் பண்ணாம அந்த விசுவாசத்தோட வந்து சரணாகதி பண்ணான். சுக்ரீவன் அப்படி இல்லை. சரணாகதி அவன் மித்ருபாவம் மித்திரனாக ஸ்வீகாரம் பண்ணியார்த்தனும் சங்கேதம் பண்ணிருந்தான். ஆனாலும் பகவான் என்ன பண்ணான், ஏன்னா அவனுக்கும் கூட விசுவாசம் உண்டு பண்ணான். அவனுடைய பராக்கிரமத்தை காமிச்சு விசுவாசத்தை உண்டு பண்ணான். ஜனயன் பிரத்யேகம் ததா இத்தியாதி பிரசித்தம் அதிசங்கா சமன தோஷ கோபனாதி ரூபம் அப்படி ரூபம் அஜடக்கிரியத்துவம் அப்படின்னாரு. இது அஜடக்கிரியத்துவம் இது ஞானத்தினாலே பண்ணக்கூடியது. இது வந்து பண்ணக்கூடியன்னா விஷயம் அப்படின்னா கோபனம் எல்லாம் மறக்கிறது தெரியாம இருக்கக்கூடியது. சங்காசமன தோஷ கோபனம். நீ ஒன்றும் தோஷம் இதில் ஒன்றும் தோஷம் இல்லைப்பா, நீ கேட்டது சரியாக தான் இருக்கு, அதில் ஒன்றும் தப்பில்லை. என்னோட பராக்கிரமத்தை நீ பார்க்கணும்னு கேட்டிய, ஒரு தோஷமும் கிடையாது. சங்காசமனம் அந்த அவனுடைய ஆசங்கைகள் எல்லாம் பூர்ணமாக நாசம் பண்ணி இதெல்லாம் இந்த மாதிரி எல்லாம் பிரசித்தமாக இருக்கக்கூடியது. அதிசங்கை பண்ணான். அந்த விஷயத்திலையும் கூட விசுவாசத்தை உண்டு பண்ணி அவளை ஆசுவாசனை பண்ணி ஸ்வீகாரம் பண்றான் பகவான் அப்படின்றது. அது வந்து சொல்லப்பட்டது. ஏன்னா விபீஷண சுமுகாதிஷு சொல்றாரு இங்க தேசிகன், விருத்தானப்பி அனுகூலயதி, விருத்தாளும் கூட அனுகூலமாக மாதிரி பண்றான் சுமுகன் முதலானவன். விருத்தா இருந்தாலும் கூட சுபாஸ்ரய ஸ்வாகார பிரதர்சனாதி அயத்னோப 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 அயத்னோபாயைஹி விஷய வைராகியாதிக்கம் ஜனயதி அப்படின்னார். சுமுகன் அப்படின்றது ஒரு சர்ப்பம். அது வந்து கருடன் அவனை வந்து அவன் சுமுகம் வந்து இவனுடைய சிம்மாதனத்துக்கு வந்து கட்டி கொடுத்தான், கீழே வந்து சுத்தி கொடுத்து அந்த பாம்பு. அதுதான் நினைக்கிறேன் சுமுகன் அப்படின்றது. அப்போ கருடன் வந்து கேட்குறான், என்னோட ஆகாரம் இது, நீ இப்படி ரட்சணை பண்ணிட்ட சரியா, எனக்கு உடுக்கணும் இது, நான் இதை சாப்பிடணும் அப்படின்றான். என்னை வந்து ஆசிரியிச்சு கொடுத்து நீ அதை தொட முடியாது அப்படின்னா பகவான். அந்த மாதிரி ஆசிரியம் கொடுக்கறது அவன். விபீஷணம் சுமுகம் இல்லாம விருத்தவானால கூட அனுகூலயதி அனுகூலமாக இருக்கிற மாதிரி பண்றான். விபீஷணன் வந்து சாட்சாத் சத்ருவோட தம்பி, அவனும் வந்து ராமரையே ஆசிரியம் பண்ற மாதிரி பண்ணான். சுபாஸ்ரய சுவாகார பிரதர்ஷனாதி, தன்னோட ஆக்காரத்தை எல்லாம் பிரதர்ஷனம் பண்றதே முதலானதுனாலே அயத்னோபாயைஹி விஷய வைராகியாதிக்கம் ஜனயதி, ஒரு உபாயமும் இல்லாம தன்னோட ரூபத்தை காமிச்சாலே போறோம் அவளுக்கு எல்லாம் எல்லாம் போயிடுறது. வைராகியம் எல்லாம் உண்டாடுறது. அதெல்லாம் சொல்றான். உபாயமே பண்ணாம காமிச்சு காமன ரூபத்தை பார்த்தாலே போறோம். ஜராசந்தத்தோட வதத்துல வருது ஸ்ரீமத் பாகவத்துல. அவன் எத்தனையோ 10,000 ஜனங்களை வந்து மகாராஜாவை எல்லாம் வந்தா பந்தவன் பண்ணி வச்சிருந்தான் அவன் ஜராசந்தன். அந்த மாதிரி அவ எல்லாம் ஜராசந்தம் அதே பண்ணி எல்லாரையும் அவன் சிரமனையிலேருந்து விடுதலை அவளுக்கெல்லாம். அவ எல்லாம் வந்தா எத்தனை ஒரு அந்த ஸ்திதி பாகவதத்துல அங்கே அனுபவம் அங்கே இது எக்ஸ்பிளைன் பண்றாரு சுகர். எத்தனை ஸ்திதியில இருந்தார் அவர் அப்படி என்ன. அந்த மகாராஜால எல்லாம் சாப்பாடு இல்லாம தண்ணி தீர்த்தம் இல்லாம ரொம்ப கஷ்டத்தெல்லாம் ஸ்திதியில இருந்தா என்னென்ன பிராணம் போற மாதிரி அந்த ஸ்திதியில இருந்தாலும் அவன் எல்லாம் வந்து பகவானை பார்த்தார். இவனோட அற்புதமான பூஷணங்கள் என்ன ரூபம் என்ன இதெல்லாம் எல்லாம் பார்த்தார். பார்த்த உடனே
அவன் எல்லா சர்வாங்கத்திலையும் பகவானை அனுபவிக்கக்கூடிய ஒரு ஸ்திதி அவளுக்கு ஏற்பட்டது அப்படின்னு சொல்றா. அவளுக்கெல்லாம் சொல்றா, நீங்கள் எல்லாம் இனிமே போய் உங்க ராஜ்யத்தில் இருக்கலாம். ஆனால் இல்லையா, உனக்கு தான் கைக்கறிவு பண்ற இருக்கணும், நான் பன்னெண்டு இருக்கணும்னு ஆசையா இருக்கு நமக்கு. அந்த ஸ்திதியிலையும் இவ லிகந்திவா பார்த்து அவனையே ஆசாதம் பண்ணும், அவனையே பரகணும், அவனையே அனுபவிக்கணும். அந்த மாதிரி ஒரு அனுபவம் உண்டாருது அவளுக்கெல்லாம் கிருஷ்ணனை பார்த்த உடனே வந்து பாகவதத்தில் சொல்லப்படுறது. அந்த மாதிரி தன்னோட விக்கிரகத்தை அவன் காமிச்சாலே சுபாஷயத்தை போறோம். இந்த ஆகார பிரதர்சனத்தினாலே ஒரு அயத்னோபாயி விஷய வைராக்கியம், மற்ற எல்லாம் வைராக்கியம் ஒன்று மாதிரி ஆயிடுறது எல்லாருக்குமே அப்படின்னு. ஸ்தைரியம் அப்படின்னார். शरणागत संग्रहे दोष प्रदर्शकैक दोष प्रकर्षकै अंतरंगै अपि அகம்பனீயத்துவம். அவன் யாரும் அல்லாடிக்க முடியாது. அகம்பனீயத்துவம் அப்படின்னு திருடமாக இருக்கிறான். தன்னோட யார சரணாகத ஆளோட ரட்சணம் பண்றது அதுதான் விரதம் அவனுக்கு. சரணாகத ரக்ஷணம் விரதி அப்படின்னாரு. சரணாகத ரக்ஷணம் விரதி அதுதான் அவனுக்கு விரதம் அப்படின்னு சொன்னார். ஏக விரதம் அவனுக்கு சரணாகத ரட்சணம் பண்றது. அதான் வாலிக்கும் சொல்றான், சூக்ஷ்மஹா பரமதுஜ்ஞேயா சதாம் தர்மஹா அப்ளவங்கமா. சதாம் தர்மம் இல்லை அண்ணா சரணாகத ரட்சணம் பண்றது. அதில் வந்து அது வந்து ரொம்ப சூக்ஷ்மமானது, அவனுக்கு தெரியாது, தெரிய முடியாது அப்படின்னு சொன்னார். அதில் எல்லாருமே தோஷத்தை காமிக்கிறார். அவளுக்கு தோஷ பிரதர்சனை அந்தரங்கைரப்பி, ரொம்ப அந்தரங்களான அந்த சுக்ரீவனோ அங்கதோ ஜாம்பவானோ எல்லாருமே சேர்ந்து லக்ஷ்மணனும் கூட சொன்னான் அவனுக்கு அங்கே விபீஷணனை சங்கிரகம் பண்ணுறதுக்கு தப்பு அப்படின்னுட்டு எல்லாம் சொன்னாலும் கூட அகம்பனீயத்துவம் தத்தமஸ்யா பயம் சொல்லுட்டார். மித்திரபாவேன சம்பிராப்தம் ந தியஜேயம் கதஞ்சனா. என்ன இந்த சமயத்திலையும் நான் விட மாட்டேன் அவனோட கை. மித்திரபாவேன மித்திரபாவம்னா சரணாகத்தனாயி அப்படின்னு அர்த்தம். ராமாயணத்தில் மித்திர சப்தத்துக்கு சரணாகத்தின்னு தான் எல்லா இடத்துலையும். மித்திரம் ஔபயிகம் கர்த்தம் அப்படின்னு சொல்றார். மித்திரபாவேன சம்பிராப்தம் இதெல்லாமே சரணாகத்தின்னு கூடிய அர்த்தத்தில் வருது. அந்த இடத்துல யார் அப்படி சரணாகதி பண்ணி வந்தானோ எந்த காரணத்திலையும் விடமாட்டேன். எத்தனை அந்தரங்கமான சிஷ்யாள் சொன்னாலும் கூட விரோதத்தெல்லாம் தோஷத்திலெல்லாம் காமிச்சாலும் தோஷோ இத்தியப்பி தஸ்ய சியாத் சதாமித்து அகர்ஹிதம் சொல்ற மாதிரி அது அவனோட ஸ்தைரியம். ஸ்திரமாக இருப்பான். ரட்சணத்தை விஷயத்துல யாரும் அவனை அப்பிரதிஹதமான சங்கல்பம் அவனுக்கு. அதுதான் ஸ்தைரியம்னு சொல்லப்படுறது. தைரியம். அப்பியகம் ஜீவிதம் ஜஹ்யாம் துவாம் வாசித்தே சலக்ஷ்மணாம் அப்படின்னு சொன்னார் ஹனுமார். ரிஷிகளுக்கெல்லாம் ஒரு பிரதிஜை பண்ணிவிட்டார். அவர் சொன்னார், தண்டகாரண்யத்துக்கு வந்த உடனே ரிஷிகளெல்லாம் சொல்றார் அவரும், நாங்களெல்லாம் உன்னோட பகவத் விஷயவாசினா உன்னோட ராஜ்யத்தில் தான் இருக்கோம். அதனால நீ வனஸ்தோவா நகரஸ்தோவா வனஸ்தோவா தொன்னோ ராஜா ஜனேஸ்வரா, நீ தான் நமக்கு ராஜா. காட்டில் இருந்தாலும் சரி ஊரில் இருந்தாலும் சரி நீ தான் ராஜா நமக்கெல்லாம். நாங்கள் எல்லாம் பகவத் விஷயவாசினா, நீ என்னை ரட்சணை பண்ணணுமே நாங்களா எல்லாம். ஏஹி ஏஹி பாருங்கோ, இங்கே முனினாம் பாவிதாத்மனாம் பெரிய ஒரு இது இருக்கிறது மலை மாதிரி. என்னன்னு பார்த்தா ராட்சசால் எல்லாம் சம்ஹாரம் பண்ண ரிஷிகளோட சரீரங்கள் எல்லாம் அங்கே இருக்கிறது பார்த்து ராமருக்கு ரொம்ப துக்கமாயிடுத்து. சொன்னார், உங்களை விரோதிகள்லாம் பூர்ணமாக படுத்துறேன் நான் பிரதிஜை பண்ணிவிட்டார் அவர். அப்போ சீதை கேட்குறா, அப்புறம் அப்புறம் கேட்குற எல்லாம் நீ தர்மமா, நீ பண்ணது சரியா இருக்கா? ஏதோ ஆயுதம் எல்லாம் இருக்கு, நீ கத்திரியம் எல்லாரும் ரட்சணை பண்ணோம், உனக்கு என்ன விரோதம் பண்ண அந்த ராட்சசாள்? விரோதமே பண்ணாம உனக்கு ஒரு அபகாரம் பண்ணாம ராட்சசாள் நீ சம்ஹாரம் பண்றது சரியா? உனக்கு ஆயுதம் எல்லாம் இருக்கு அப்படின்றது. நான் ஸ்மாரையே துவாம் நது சிக்ஷையே அப்படின்னா சீத்தை அவருக்கு ஸ்மரணை ஞாபகப்படுத்துறேன். தர்மம் எது அப்படின்றது ஞாபகப்படுத்தின்னு இருக்குப்பா, நான் உபதேசம் பண்ணல. இது பண்றது சரியா, கொஞ்சம் யோசனை பண்ணு அப்படின்னாரு. அவர் சொன்னாரு, ரிஷிகளுக்கு நானே அவளுக்கு பண்ண வேண்டிய காரியம் அவளே வந்து கேட்டுட்டா. அதனால அப்பியம் ஜீவிதம் ஜக்கியாம் துவாம் வாசீதே சலக்ஷ்மணாம் நது பிரதிஜாம் சம்ஸ்ருத்திய பிராமணேபியோ விசேஷத்தா சொன்னா. பிரதிஜை சொல்லி பிராமண மகாபிரம்மஜானிகள் என்னைய தியானம் பண்ணிருக்காள். விசேஷத்தா பிராமணேபியா நது பிரதிஜாம் சம்ஸ்ருத்திய பிராமணேபியோ விசேஷத்தா. என்னைக்கும் விட மாட்டேன். அவளுடைய கை பிரதிஜை பண்ணி ஆச்சு. அவள் இது என்னுடைய கர்த்தவியம். அவளுடைய துவேஷிகள் எனக்கும் துவேஷிகள் தான்.
ஆஷ்ரிதாவோட துவேஷிகள். நானே அவ கேட்காமலேயே ரட்சணை பண்ண வேண்டியது என்ன நேராக கேட்டிருக்கா, பிரார்த்தனை பண்ணியிருக்கா, பண்ணாம இருக்கும் உடனே வேணாலும் விடுவேன், பிரதிஜை விடமாட்டேன் அப்படின்னு சொல்றாரு. அப்பியகம் ஜீவிதம் துவாம் வாசித்தே சலக்ஷ்மணாம் அப்படின்னு அந்த மாதிரி சொல்லக்கூடியது தைரியம். உக்தம் அத்தியந்த அபிமத அபியோக பிரசங்கேபி அபின்ன பிரதிஜத்துவம். அபின்ன பிரதிஜத்துவம், பிரதிஜை பதிலாகாது அவனுக்கு. ரொம்ப அபிமத ஆளோட வியோகமானாலும் அந்த பிரதிஜையை விடமாட்டான் அப்படின்றது அவனோட தைரியத்தை காமிக்கிறது. பீஷ்மாதி ஆஷ்ரித பிரதிஜா ரக்ஷணாய ஸ்வ பிரதிஜாபங்கேபி ஏதாதிருஷ பிரதிஜா சித்திஹி அப்படின்ற பீஷ்மனோட இதில் தான் விட்டுட்டான் தன்னோட பிரதிஜையை. அதுவும் அவனுடைய தைரியத்தை காமிக்கிறது அப்படின்னார். அத்தையவ தியௌ பதேத் பிருத்திவி ஷீரியத் ஹிமவான் சகலி பவேத் சுஷ்யேத் தோயநிதி கிருஷ்ணே நமே மோகம் வச்சோ பவேத். திரௌபதிக்கு சொல்றது, கிருஷ்ணான திரௌபதி, திரௌபதிக்கு சொல்றார். தியௌ பதேத் பிருத்திவி ஷீரியத் ஹிமவான் சகலி பவேத் சுஷ்யேத் தோயநிதி கிருஷ்ணே நமே மோகம் வச்சோ. என்னைக்குமே என்னோட வார்த்தை பொய்யாகாது, வியர்த்தமாகாது. இதெல்லாம் அவனுடைய தைரியத்தை காமிக்கிறது அப்படின்னார். வியத்தியேனவா ஸ்தைரிய தைரிய வியாக்கியாத்தவிய. ஸ்தைரியத்துக்கும் தைரியத்துக்கும் இதை பதிலிச்சு கூட வியாக்கியானம் பண்ணலாம் அப்படின்னார். அதர்க்கித உபநதேபி பலவதி பிரதிபிரஜே பிரதிபக்ஷே சாவக்ஞ திருடச்சித்வத்துவம் வா தைரியம் அப்படின்னு அவளை அனாதரம் பண்றது. அவக்ஞம்னா அனாதரம், சாவக்ஞம் அவக்ஞா அனாதரம் பண்றது. திருடச்சித்தத்துவம், சாவக்ஞ திருடச்சித்தத்துவம், அனாதரம் பண்ணி சித்தம் திருடமாக இருக்கு. பிரதிபட்சம் பலமான பிரதிபட்சத்திலையும் கூட அதற்கிட்ட உபநத்தேப்பி தர்க்கமே பண்ணாத மாதிரி அது ஏதோ வந்தது, பலமான பிரதிபட்சம் வந்தாலும் கூட அதை அனாதரம் பண்ணி திருடமான ஒரு மனசு உள்ளதும் கூட தைரியம். எந்த விஷயத்திலையும் அவனுக்கு சலனமாகாது அவனுடைய இது விட்டு. யதாஹு கபோலேஜ அனக்கியாக இத்தியாதி. இது இது எதுன்னு பார்க்கணும் பிரமாணம். கபோலே ஜானக்கியாக அப்படின்னுட்டு ஜீவத்தியப்பி மகாபலே ராவணே சாகரேப்பி அலங்கித்தே விபீஷண தரிசித்தோ. இது விபீஷணனோட பண்ணச்சே அவன் பண்ணான். அது ஆச்சரியமாக ஸ்தோத்திரம் பண்றாரு அவர். அது என்ன பண்ணான் அப்படின்னா பவேது நமே மோகம் வச்சோ பவேத். ஒரு நிமிஷம். ஜனஸ்தான் விபீஷண அபிஷிஞ்சதா அப்படின்னு, பீஷணம் அபிஷிஞ்சதா அப்படின்னா நிசம்சயா சபதி அபிஷிஞ்சா அப்படின்னா தம் விபீஷணஞ்சா அப்படின்னா அதிமானுஷ ஸ்தவத்தில் சூத்திரம் பண்றார். கூறுத்தாழ்வான் அற்புதமாக. இது இன்னும் நீ சாகரத்திலேயே லங்கனம் பண்ணல, ராவணனோட பலாபலங்கள் எல்லாம் ஒன்றும் தெரியாது அவனுக்கு, அதுவும் ஒன்றுமே பண்ணல. ஆனாலும் விபீஷணனுக்கு ஒரு சம்சயமும் இல்லாம உடனே அவனுக்கு அபிஷேகம் பண்ணோட்டியே, லங்கா ராஜ்யாபிஷேகம் பண்ணோட்டியே, இது எப்படி பண்ண நீ எப்படின்னு கேட்கிறாரு. அதிமானுஷஸ்தவம் அப்படின்ட்டு அற்புதமான ஸ்தோத்திரம். அவனுடைய அவதாரத்துல எப்படி அதிமானுஷத்துவத்தை எல்லாம் பகவான் பிரதர்சனம் பண்ணான் அப்படின்னு சொல்லக்கூடியது. அதில் சொல்றாரு சாகரம் பேப்பி அபிலங்கிதே. அவர் சொல்றாரு அற்புதமாக அதிமானுஷஸ்தவத்திலே. சேத்தும் ந சேத்தும் யஜ்ஞபி ந ஜிக்யீத ராட்சசேந்திரம் அப்படி நஜிகீத ராட்சசேந்திரம். பலாபலே நான் தெரியல அவனுக்கு, பலம் இல்லை தெரியல அவனுக்கு பலாபலம். இது ஆறுதும் கேட்கிறார் விபீஷணனே. ராட்சதானாம் பலாபலம் ஆக்கியாகின்னு சொல்லுப்பா, ராட்சதாவோட பலாபலத்தை எல்லாம் சொல்ல எனக்கு அப்படின்னு விபீஷணனை கேட்டார். முதல்ல அவனுக்கு ஒன்றும் தெரியாது. சேத்தும் ந ஜிக்யத ந ஜக்ஞித ராட்சசேந்திரம் சொல்றார் அவர். அது மாதிரி ஒரு ஸ்லோகம், அற்புதமான ஸ்லோகம் இருக்கு அதிமானுஷ ஸ்தவத்தில். இதெல்லாம் இருந்தாலும் நிசம்சயா சபதி நீ அபிஷிஞ்சா விபீஷணஞ்சா அப்படின்னு சொல்றாரு. தஸ்ய பதே அபிஷிஞ்சா. அவனோட ஸ்தானத்தில் லங்கா ராஜ்யனாக அபிஷேகம் பண்ணிட்டிய ஒரு சம்சயம் இல்லாம அப்படின்னு சொல்றது. அதுவும் கூட இவனோட தைரியத்தை காமிக்கிறது அப்படின்னு சொல்றாரு. இந்த மாதிரி ஒரு குணத்தையும் அற்புதமான அவனோட அசங்கியத்தமான கல்யாண குணங்கள், சில பிரதானமான குணங்கள் ஒரு அவனுடைய சமாசிரணம் பண்ணக்கூடிய சமயத்தில் எந்தெந்த மாதிரி அவனோட அற்புதமான குணங்கள் எல்லாம் நாங்கள் ஒரு சிந்தனை பண்ணா அதை நாங்கள் தெரிஞ்சா எந்த மாதிரி ஒரு நமக்கு விசுவாசம் மகா விசுவாசம் உண்டாத்துக்கு இதெல்லாம் ரொம்ப பிரயோஜனம். இதெல்லாம் உண்டாச்சு அப்படின்னா பிரபத்தி நிசம்சயமாக பகவானை
ஆசிரியிக்கலாம். சம்சயம் அவனோட பிரபத்தி பண்ணுறதுக்கு எந்த விஷயமான சந்தேகமும் இல்லை, பலத்திலையும் இல்லை, உபாய தசையிலும் எந்த திசையிலும் இல்லாமல் ஆசிரியிக்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த அடுத்து மேல் கொண்டு அடுத்த கிளாஸ்ல முன்வரிக்கலாம் அப்படின்னு எல்லாருக்கும் நமஸ்காரம் தெரிவிச்சு கவிதாத்மிக சிம்ஹாய கல்யாண குணசாலினி ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குருவே நமः ஸ்ரீமதே நிகமாந்த மகா தேசிகாய நமः சர்வம் ஸ்ரீ